அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்களோட விக்மா தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் அமெரிக்கா இந்தியாவுக்கு மற்றொரு செக் வச்சிட்டாங்க. சபஹார் போர்ட் இருக்கு இல்லையா, அதை உடனடியாக நிறுத்துங்க, இல்லைனா நாங்கள் பொருளாதார தடையை போட்டுருவோம் அப்படின்னு இன்றைக்கி காலையில் ஒரு மறுப்பு இதில் சைன் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இஸ்ரேலில் மற்றொரு சம்பவம் நடந்திருக்கிறது. அமெரிக்கா கிட்டத்தட்ட இஸ்ரேலுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் காசா மீது தாக்கல் நடத்துவதற்கான ஒரு ஆர்டர் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஏன்னா ட்ரம்ப் அவர்களோட எக்ஸ்தலத்தில் தான் குறிப்பிட்டிருந்தார். யுஎஸ் எய்டால் ரொம்ப பாதிக்கப்பட்டது பிபிசி ஊடகம் தான். ரொம்ப புலம்பி தள்ளியிருக்காங்க. பாதி இடத்துல நான் க்ளோஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையே வந்துடுமா அப்படின்றா புலம்பி இருக்கிறாங்க. என்ன சம்பவம் அங்கே நிகழ்ந்திருக்கிறது. அதை தாண்டி உக்ரைனுடைய செய்திகள். இன்றைக்கி கிளைமேக்ஸ் ரொம்ப தரமாக இருக்கும். கடைசி எண்டில் என்ஜாய் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோக்கள் போகிறதுக்கு மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்கள் போகலாம். இன்றைய செய்தியில் மிக முக்கிய விவாதமாக நடைபெற்று கொண்டு இருப்பது என்னென்னா, இந்தியாவிலிருந்து இல்லீகல் மைக்ரன்ஸாக போனவங்க திரும்பி விலங்கிடப்பட்ட அனுப்பிச்ச விஷயந்தான் பெருசாக பேசியிருக்காங்க. ஸோ நம்ம பேசிக் புரிதலாம் என்ன நினைக்கலாம், அதெல்லாம் தள்ளிட்டு அங்கே ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்கிறார் பஞ்சாப்லேருந்து. ஏன்னா குருதாஸ்பூர் அப்படின்ற ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. 2.5 வருஷத்துக்கு முன்னாடி யூகேவுக்கு போனாராம் அகதிகளாக. அங்கே ஒரு 2.5 வருஷம் பக்கம் இருந்தாராம். அதுக்கப்புறம் ஐரோப்பாவுக்கு போயிருக்கிறாரு. ஐரோப்பாவில் போயிட்டு டன்கி ரூட் அப்படின்னு சொல்கிறாரு. டன்கி ரூட் எடுத்தோம்னா அங்கே ஒரு ஏஜென்ட்டு மாதிரி இருக்காங்களாம். அந்த ஏஜென்ட்டுக்கிட்ட ஒரு 40 லட்சம், அதுதான் முக்கியம், ஸ்கெட்ச் இந்த அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஒரு 40 லட்சம் பக்கம் செலவு பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா அது ஒரு ஸ்மூத் வழியெலாம் கிடையாதான். ஒரு ஃபாரஸ்ட் இருக்குமா, திடீர்னு சேர் சகதிகள் இருக்குமா, அந்த மாதிரியான வழிகளாம். ஸோ இங்கிலாண்டில் 2 வருஷம் இருந்ததுக்கப்புறம் அந்த ஏஜென்ட்டை ஃபேஸ்புக் மூலயமா கண்டுபிடிச்சி நான் அமெரிக்காவுக்கு 24 ஜனவரி 2025 ரீச் ஆனேன். பட் அங்கே 11 நாள் தான் இருந்தேன். அதுக்குள்ளே என்னை கைது பண்ணிட்டாங்க. இங்கே நான் திருப்பி வரும்போது கைகளும் கால்களும் விலங்கிடப்பட்டு அமைச்சிருக்காங்கன்றாங்க. கேள்வி என்ன அப்படின்னா, 40 லட்ச ரூபாய் கொடுத்து நீங்கள் போக வேண்டிய அவசியம் என்ன? இங்கே 40 லட்ச ரூபாய் இருந்தால் பொழப்ப ஓட்டிடலாம், வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிடலான்ற. நான் வேறு என்ன வேணும், வேறு என்ன எனக்கு புரியல இருக்குது அவருடைய சாராம்சம் என்னன்ட்டு. நார்மலாகவே பஞ்சாப் பார்த்தோம் அப்படின்னா, பஞ்சாபில் இருந்து அகதிகளாக போனவங்க தான் இன்றைக்கி கனடாவில் ஒரு காலிஸ்தான் ஒரு பெரிய ஒரு கட்சியாக உருவெடுத்து இன்றைக்கி கனடாவுடைய அரசாங்கத்தை ஆட்டி படைக்கிற அளவுக்கு இருக்காங்க. மேபி இவங்கெல்லாம் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. இங்கேருந்து போனவங்க, அகதிகளாக போனவங்க அங்கே கனடா அரசாங்கத்தை ஆட்டி படைக்கிறாங்கன்னா என்ன, நம்ம இங்கே வாழ்க்கை வாழ்ந்துட்டு என்ன பண்ண போகிறோம், போயிடலாமே அங்கே அப்படின்னு தான். அதனால தான் பஞ்சாபியர்கள் அதிகமாக போகிறாங்க. அப்புறம் குஜராத்தியர்கள் பார்த்தோன்னா குஜராத் பர்சனும் அதிகமாக போயிட்டு இருக்காங்க. ஒன்று. இரண்டாவது விஷயம் என்னன்னா, அகதிகளை திருப்பி அனுப்புவது, இல்லீகலாக சட்டவிரோதமாக உள்ள நுழையிறவங்களை திருப்பி அனுப்புறது என்பது 2009 2025 வரைக்குமே நடந்திருக்கிறதுன்னு இன்றைக்கி பாராளுமன்றத்தில் ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருந்தார். 2009 734 தொடங்கி 2024 1368 104. இப்போ கேள்விகள் என்ன அப்படின்னா, அவங்கள விலங்கிடப்பட்டு அனுப்பலாமா? இதை இந்தியாவுக்கு ஒரு பப்பிஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அவங்க தரப்பிலிருந்து நாங்கள் இல்லீகல் மைக்ரன்ஸை 2012 சட்டவிரோதமாக குடியேறவங்கள நாங்கள் இப்படி தான் ட்ரீட் பண்ணுவோம், எங்கள் விமானத்துலேருந்து தான் அனுப்புவோம், அவங்கள கட்டி வச்சு தான் அனுப்புவோம், அதில் எந்த மாற்றுக்கிறது மேலே அவங்கள ஃப்ரீடமாக விட்டோம் அப்படின்னா நாளைக்கு எங்களுக்கு பிரச்சனை வந்துடும்ன்ற அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க. இந்தியா தரப்பில் ஜெய்சங்கர் அவர்கள் நாங்கள் ஒரு கோரிக்கை வைத்திருந்தோம், ஆனால் அந்த கோரிக்கையை அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எங்களுடைய ப்ரொசீஜர் என்னவோ அந்த ப்ரொசீஜரை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம பேசிக்காக நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம், இந்தியா இந்த இடத்துல தனது தனது கடும் கண்டனத்தை தெரிவிக்கலை. ஆனால் சின்ன சின்ன நாடுகள்லாம் பிரேசில் பயங்கரமாக எதிர்த்துட்டாங்க, மீதி எல்லா நாடுகளும் பயங்கரமாக எதிர்த்துட்டாங்க. ஒரு சின்ன நாடான கொலம்பியாவும் ரொம்ப கொலம்பியாவுடைய குஸ்டோ அவர்கள் வெடித்து சிதறினாரே, ஏன் இந்தியா எதிர்ப்பு தெரிவிக்கலை, கண்டனத்தை தெரிவியுங்கள், இல்லைனா இந்தியா அந்த அளவுக்கு ரொம்ப இருக்குமா அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் இருந்திருக்கு. சரி, நான் என்ன புரிஞ்சுக்கிறேன், இத்தனை நாள் நான் உலக அரசியல் பேசுனதில், இப்போ சப்போஸ் இந்தியா கடுமையான கண்டனங்களை தெரிவித்தாங்க அப்படின்னாங்கன்னா, இதுவரை இது மாதிரி இல்லீகல் மைக்ரன்ஸாக திருப்பி அனுப்புனதில் எந்தெந்த நாடுகள்லாம் கண்டனம் அதாவது கடுமையான கண்டனங்கள் தெரிவித்து கொஞ்சம் எசகு புசகாக இருந்தாங்களா, அடுத்த நாளே மனுஷன் பொருளாதார தடைகளாக போட்டு தள்ளுறாரு.
சரி நம்ம என்ன அமெரிக்காவுக்கு பயந்துடணுமா, நம்ம என்ன சாதாரண ஆளுங்களா, அப்படியே மேசியம் ஒதுக்கிட்டு போட்டு தடையை போட்டால் போடு அப்படின்னு இருக்கலாமே அப்படின்னு நினச்சோம்னா, இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார நிலையற்ற தன்மையில் அந்த மாதிரி ஒரு சூழலை நம்மளால் இந்தியாவால் எடுக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே முதலீட்டாளர்கள் வெளியேறதை தடுத்து நிறுத்த முடியாமல் தான் இந்தியா தொடர்ந்து தனது டாலர் மதிப்பை இழந்துட்டு இருக்காங்க. தினசரி உயர்ந்துகிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் தங்க விலையை விட்டுருங்க, அது அது வந்து மனுஷனுடைய அத்தியாவசிய தேவை இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது செகண்டரி கேஸ் தான். ஆனால் டாலரோட மதிப்பு வந்து ஏறிட்டே இருக்குது. உடனே இன்னும் என்ன பிரச்சனை வரும்னா, முதலீட்டாளர்கள் இன்னும் பயந்து வெளியேற ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ டாலர் மதிப்பு என்பது உடனே 100 பக்கம் போயிடுச்சுன்னா அது சீக்கிரம் இறக்க முடியாது. அவ்வளோ சீக்கிரம் வேறு எந்த மதிப்புனாலும் பரவாயில்ல, டாலர் மதிப்பு மட்டும் ஏறிடுச்சு அப்படின்னா இறக்க முடியாது. ஸோ இது ஆக்ரோஷமாக எடுக்கப்படுகிற முடிவுகள் அல்ல, பொறுமையாக நிதானமாக எடுக்கப்படுகிற முடிவுகள். முன்ன இருக்கிற நபர் வேறு, இப்போ இருக்கிற நபர் வேறு. சரி, அவர் க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, நண்பர் தானே அப்படின்னோம்னா, ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் நண்பர் எதிரிகள் அப்படிலாம் யாரும் கிடையாது, எல்லாரும் ஒரே ஆள் தான். இன்றைக்கி நீ சிரித்து பேசினா ஹாய்னு வர, வெளியே போனால் அவருக்கு வந்து நண்பர் க்ளோஸ் எல்லாமே ஒன்றே ஒன்று தான். யாருன்னா அது இஸ்ரேல் மட்டும்தான். இஸ்ரேலை தவிர மீதி எல்லாமே அவர் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். ஆனால் இஸ்ரேல் மட்டும் சூப்பராக ட்ரீட் பண்ணுவார். அதை நம்ம கடந்த 2 நாட்களாக நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். சரி, இன்னொரு ஆங்கிள்லையும் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சுன்னா, இப்போ 11/12 இந்தியா சார்பாக மோடி அவர்கள் அங்கே போகிறத வந்து கண்டிப்பாக தடைபெறும். அப்போ எதிர்கட்சிகள்லாம் என்ன கேட்பாங்கன்னா, எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு நீங்கள் ஏன் பாகிஸ்தானே வருது பாருங்கள், அங்கே போகிறீங்க, அமெரிக்காவுக்கு போகிறீங்க, நில்லுங்க அப்படின்வாங்க. அப்படி அமெரிக்காவுக்கு போகிறது நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது அப்படின்னா, அது இன்னும் பொருளாதார சூழ்நிலைகளை மிக மோசமாக பாதிக்கும். ஸோ அதனால் இந்தியா இந்த இடத்துல பொறுமையை கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற ஒரு நிகழ்வுகளாக இருக்காது. இந்த பொசிஷனில் யாராக இருந்தாலும், நாளைக்கு வேறு ஒரு கட்சி இந்த இடத்துல ஆட்சியில் உட்காந்தா கூட இதே ஒரு சூழ்நிலையை தான். நீங்கள் ஆட்சியாளர்கள், உங்களுக்கு பிடிச்ச நபர்கள், பிடிக்காத நபர்கள், அவங்கள எல்லாத்தையும் தள்ளி வச்சுருங்க. நீங்கள் அந்த பொசிஷனில் உட்காந்தீங்கன்னா, அப்படி நீங்கள் கற்பனையை நினச்சிக்கோங்க, நீங்கள் இந்த பொசிஷனில் உட்காரும்போது நீங்களும் இதே மாதிரியான பதில்களை தான் எடுத்திருப்பீங்க அப்படின்னு எனக்குள்ளே தோணுது. ஏன்னா இப்போதைய உலக அரசியலில் எடுத்தோ கவுத்தோன்னு இல்லை. சீனா மீது பொருளாதார தடை போட்டதுக்கப்புறம் தான் சீனா மறுபடியும் பொருளாதார தடை போட்டிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே உட்காந்து பேசி முடிவு எடுக்க வேண்டிய ஒரு தருணம். இங்கேருந்து வீராவசனம் பேச வேண்டிய முடிவு இல்லை. நான் என்ன, உலக அரசியல் ஃபுல்லாக நம்ம எத்தனை நாள் பொருளாதார சூழ்நிலைகளை அலசி ஆராயறோம் இல்லையா, அதன் அடிப்படையில் நான் நினைக்கிறேன். இன்னொரு ஆங்கிள் என்ன அப்படின்னா, ரஷ்யாவை கூட நம்ம மனக்கசப்பு இருந்தது. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை வேறு ஒரு விதமாக இங்கே ஒரு நிறைய ஏஜென்ட்டுங்களே அங்கே போயிட்டு வீரர்களை பயன்படுத்துகிறாங்கன்றது இருந்தது. அதுக்குமே எதிர்ப்பு இருந்தது. இந்தியர்கள் என்ன அப்படியா இப்படியா அவங்கள வந்து முன்களத்தில் போய் அனுப்பி அது ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க ரஷ்யாவுன்ற மாதிரி எதிர்ப்புகள் இருந்தது. அப்போ கூட இந்தியா என்ன பண்ணாங்கன்னா, இங்கேருந்து கண்டனங்களை தெரிவிக்கலை, அங்கே போயிட்டு புடினவர்களை பார்த்து தனது முதல் கருத்தை அது தெரிவித்தாங்க. இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் இங்கே போரிட வந்திருக்காங்க, அவங்கள கொஞ்சம் நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா பரவாயில்லனாங்க. நட்பின் அடிப்படையில் அப்போ கொஞ்சம் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் முழுமையாக ஒவ்வொருத்தராக வந்து வெளியேற்றினாங்க. அதில் 18 பேர் பக்கம் இருந்து போயிட்டாங்க. ஒரு சிலர் நான் போக விரும்பல, அங்கேயே போரிடுறேன்னு சொன்னாங்கன்ற தகவலும் பார்த்து நம்ம. இப்போ கூட இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னா, நேரில் போயிட்டு தனது ஆப்ளிகேஷனை தெரிவிப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் திருப்பி அனுப்பும்போது நாங்கள் ஸ்பெஷலாக ஏதாவது நான் ஏற்பாடு பண்ணிக்கிறோம், இதுக்கப்புறம் நீங்கள் அனுப்பாதீங்கன்ற ரெக்வஸ்ட் வைப்பாங்க. பட் எங்கள் சட்டத்திட்டங்களை நாங்கள் மாற்ற முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் வைப்பாங்க. அவங்க இல்லீகல் மைக்ரன்ஸை ஒரு விதமாக அடைச்சி வைக்கிறாங்க. திடீர்னு எங்கேயாவது ஓடிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஏன்னா அவங்களுக்குன்னு எந்த டாக்குமெண்ட் கிடையாது, எதுவும் கிடையாது. அதனால் எந்த நேரத்தில் ஓடிடுவாங்களா அப்படின்ற அடிப்படையில் தான் அவங்க அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் பார்ப்பாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் தேடி பிடிக்கிறது பெரிய விஷயம். இந்தியா அமெரிக்காவுடைய உறவுகளை இங்கே லோக்கல் பாலிடிக்ஸ் மாதிரி இன்றைக்கி நம்ம எதிர்த்து பேசிட்டு தனது கண்டும் கண்டனத்தை எல்லாம் பதிவு பண்ணிக்கிட்டு அப்படியே நாளைக்கு போய் நம்ம அங்கே டைரெக்டாக இப்போதைய சூழ்நிலையில் பேச முடியாது. இங்கே அப்படியே மறைமுகமாக திட்டுறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட்டணி வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் உலக அரசியலில் ஃபாலோ பண்ணுவது என்பது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும். அதனால தான் இந்தியா இந்த இடத்துல அமைதியாக பார்த்துட்ருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய புரிதல் அடிப்படையில். ஏன்னா எடுத்தோ கவுத்தோம்லாம் பேச முடியாது, கண்டனங்கள் தெரிவிக்க முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த பில்டப் எல்லாம் கொஞ்சம் பிம்பங்கள் உடையும். ஏன்னா அமெரிக்கா வந்து வீழ்ந்தது, எங்கால் பயங்கரம் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம என்றைக்கு அது மாதிரி சொன்னதெல்லாம் இல்லை.
அந்த மாதிரியான பிம்பங்கள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த பிம்பங்கள் உடைந்து விடும். இந்த இடத்துல ரொம்ப சாஃப்டாக தான் போயாகணும், வேறு வழி இல்லை. அவங்க அந்த பொசிஷனில் இருக்காங்க இல்லையா. சரி, அடுத்து மிகப்பெரிய விஷயமா எல் சல்வடாருடைய தலைவர் நியாப் பக்லி இருக்கிறார் இல்லையா. நியாப் பக்லி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, ஐயா எங்களுக்கு முக்கியமாக கிரிமினல்ஸ், ரொம்ப ரொம்ப கிரிமினல்ஸ், குற்றவாளிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள அனுப்புங்க ஐயா, நாங்கள் பார்த்துக்கிறோம், எல்லாம் முடிச்சு தள்ளிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஆளுங்களை மட்டும் அனுப்புங்கன்னு இருக்காங்க. ஏன்னா பக்லி அவர்களை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம், நம்ம எல் சல்வடாரை பற்றி. அங்கே இருக்கக்கூடிய சிறை கைதிகளோட வீடியோ பதிவுகள் கூட நான் மேபி ஆர்கே சேனல் நான் போட்டிருந்தேன். நான் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அந்த மக்களை எப்படி மாற்றிருக்காங்கன்ற பதிவுகள் கூட போட்டேன். அதனால் எலான் மஸ்க் கூட புகழ் தள்ளியிருக்கிறார், தலைவா நீ தான் என் மனுஷன் வாயான்ற அளவுக்கு வந்து ஒரு வணக்கத்தை போட்டிருக்கிறாரு. சரி, இது அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள். இதில் அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்ன, இந்தியாவுக்கு என்ன அடுத்த செக்கர். இந்தியாவும் சபஹார் துறைமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சபஹார் துறைமுகமும் இந்தியாவோட 10 வருட கனவு. 10 வருட கனவு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஹப்னு எடுத்துக்கலாம் நம்ம இந்தியாவுக்கு. ஆப்கானிஸ்தான் மாதிரி ஈரானுடைய போர்ட் பக்கத்தில் உருவாகி இருக்கிறது. இந்தியாவுடைய புவிசார் முக்கியத்துவத்தில் மிகப்பெரிய முக்கிய பங்காற்றிருக்கு. சமீபத்தில் கூட அதுக்கான பட்ஜெட் 1000 கோடிக்கு மேலே ஒதுக்கியிருக்காங்க. இப்போ லாஸ்ட் பட்ஜெட்டில் ஈரானில் சபஹார் துறைமுகத்துக்கு மேலும் ஒரு 1000 கோடிக்கு மேலே ஒதுக்கியிருக்காங்க. ஏன் இந்த துறைமுகம் நமக்கு முக்கியம் அப்படின்னா, வரைபடத்தில் பார்க்குறீங்கள, நேராக மும்பையிலிருந்து சபஹார் போர்ட்டு. ஏன்னா நம்ம பாகிஸ்தான் அவாய்ட் பண்ணிடலாம், டைரெக்டாக அங்கே சபஹார் போர்ட்டு போனோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தானுக்கு தேவையான உதவிகளையும் அங்கிருந்து கொண்டு வரக்கூடிய பொருட்களும் இந்த சபஹார் போர்ட்லேருந்து இந்த பக்கம் நேராக மிடில் ஈஸ்ட்டுக்கு கொண்டு போகிறதா இருந்தாலும் ஈஸியாக நம்ம டைரெக்டாக அந்த பக்கம்னாலும் ஒரு பெரிய ஹப்பாக கூட எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இந்த துறைமுகம் 2015 பெரிய அளவு MOU சைன் பண்ணுறாங்க. குறிப்பாக அதில் சாகித் பிகஸ்டி ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாகித் பிகஸ்டி ஃபோர்ட் இந்தியா வசம் கொடுக்குறாங்க. இந்தியா வசத்தில் 2015 MOU சைன் ஆகுது. 2016 இந்தியா, ஈரான், ஆப்கானிஸ்தான் ட்ரைலேட்ரல் அக்ரிமெண்ட், அதாவது இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட் அண்டு டிரான்சிட் காரிடர் அப்படின்னு சொல்லுவாங்க. IPGL அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா போர்ட் குளோபல் எல்டிடியும் போர்ட் அண்ட் மேரிடைம் ஆர்கனைசேஷன் PMO ஆஃப் ஈரானும் இணைந்து ஒரு சைன் பண்ணுறாங்க. இந்த கான்ட்ராக்டில் இந்த சென்ட்ரல் ஏசியாவில் மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக் ஜோனாகவும் மாறுதுன்ற மாதிரி சொன்னாங்க. 2018 இந்தியா வந்து அமெரிக்கா கிட்ட ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்குறாங்க. அப்போ வந்து ட்ரம்ப் தான் இருந்தார். ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாருன்னா, ஏன்னா ஈரான் மீது மிகப்பெரிய ஒரு தடை விதிச்சிருக்காங்க, பொருளாதார தடை 2015 இருக்குது. அதனால் இந்தியா என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் மாதிரி கொடுத்து இது மட்டும் கொஞ்சம் விலக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஆப்கானிஸ்தானுக்கு கொடுக்குறதுங்க. ஏன்னா இவங்களும் ஆப்கானிஸ்தானில் இருந்தாங்க, அப்போ பொருட்களை கொண்டு போகிறது, அங்கேருந்து கொண்டு வரது, நம்ம நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தேவைப்படுது. ஒரு ஹப்பாக இருக்குது. பாகிஸ்தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும், பாகிஸ்தானுடைய வழியில் நாங்கள் கொண்டு போய் சேர்த்த முடியாது, அவங்களுடைய போர்ட்டு பக்கத்துலேயும் கொண்டு பண்ணல சிக்கலை உண்டாக்குன்றதுனால அப்போ ட்ரம்ப் நிர்வாகம் வந்து 2018 ஒரு ஒப்புதல் கொடுத்தாங்க. 2019 ஆப்கானிஸ்தானுக்கு கோவிட் சமயத்தில் 2000 டன் கோதுமையும் இந்த வழியில் தான் கொண்டு போனாங்க, சபஹார் போர்ட்டல் தான். 2021 இந்தியா வந்து 40,000 லிட்டருக்கு மேலே அங்கே நிறைய வெட்டுக்கிளிகள் பிரச்சனை வந்தது ஆப்கானிஸ்தானில். அப்போ அந்த வெட்டுக்கிளிகளை முழுமையாக நீக்கினதில் யாரோட பங்கு, இந்தியாவோட பங்கு 2021 பெரிய அளவுக்கு அனுப்புனாங்க. ஸோ இப்போ என்ன பிரச்சனை வருது அங்கே அப்படின்னா, உங்களுக்கு கொடுத்த அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து நாங்கள் நிறுத்த போகிறோம். ஏன்னா நாங்கள் ஈரானுக்கு மேக்சிமம் ப்ரெஷர் கொடுக்கறதுனால இப்போதைய ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் நாங்கள் நிறுத்த போகிறோன்றாங்க. இப்போ நான் முன்ன சொன்னதையும் இப்போயும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். இந்தியா வந்து ஆயிரக்கணக்கான கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான கோடியை இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதை திடீர்னு நிறுத்துங்க அப்படின்னும் போது நம்ம சண்டை போட்டுட்டு முழுமையாக வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை வருது முழுமையாக அப்படின்னும் போது நீங்கள் யூகிக்க முடியாத பொருளாதார சிக்கல்களை நம்ம சந்திக்க முடியும். இரண்டும் அடுத்தடுத்த உள்ளடி வேலைகளும் நடத்த ஆரம்பிச்சிடுவாங்க. இதையே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே போய் கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்படி இல்லையா மீறி டைரெக்டாக வழக்கம் போல் இந்த தடைகள்லாம் மீறி வாங்குறாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து கடைப்பிடிக்க ஆரம்பிப்பாங்க. தடைகள் வந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் இந்தியா வந்து சமாளிக்க தயாராக இருக்கும். அதற்காக ரொம்ப கீழே இறங்கி போக மாட்டாங்க. ஆனால் அந்த போர்ட்டை கண்டிப்பாக மறுபடியும் பேசி வாங்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்வாங்க. இது இந்தியாவுக்கு அடுத்து மிகப்பெரிய ஒரு சிக்கல். இந்த சிக்கலை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத அடுத்து வரத்துக்குள்ளே நம்மளுக்கு ஒரு டீட்டெயில் கிடைச்சிடும். ஆனால் இந்தியாவுக்கு வைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு செக்கு. இந்தியாவுக்கு இன்னொரு செக்குமே இருக்குது. அது செக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு திடீர்னு ஒரு February 5 அப்படின்னா
காஷ்மீர் சாலிடாரிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த சாலிடாரிட்டி டேவில் 2 நபர்கள், ஒன்று வந்து ஜெய்ஷ் இ முகமதுனுடைய தலைவர், இன்னொருத்தர் வந்து லக்சர்-இ தொய்பானுடைய தலைவர். அவங்களோட சேர்ந்து 3வது ஒரு நபர், ஈரானில் ஹமாஸ் தலைவராக பொறுப்பில் இருக்கக்கூடிய நபரும் வந்து சந்திக்கிறார். இது வந்து முதல் சந்திப்பு. இதற்கு முன்பு வேறொரு சந்திப்பில் இருந்திருக்கிறது. ஆனால் குறிப்பாக இந்த காஷ்மீர் சாலிடாரிட்டி டேவில் வந்து சந்தித்திருப்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ ஹமாஸ் இதில் பங்கு பெற்றிருப்பது அடுத்த ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா இந்த 2 இயக்கமும், அதாவது ஜெய்ஷ் இ முகமதும் ப்ளஸ் லக்சர்-இ தாய்பா வந்து தீவிரவாத இயக்கங்கள். இந்தியாவில் 3 முறை தாக்கல் நடத்தியிருக்காங்க. 2001, 2008, அப்புறம் 2019 புல்வாமா பாம்பிங்கில். இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தொடர்பு இருக்கிறது. 2008 மும்பை அட்டாக்கு, 2001 பார்லிமெண்ட் அட்டாக்கு. எல்லாத்துலேயுமே இந்த லக்சர்-இ தொய்பாவும் ஜெய்ஷ் இ முகமதும் மிகப்பெரிய லிங்க் இருக்குது. இந்த தீவிரவாத குரூப்ஸோட ஹமாஸ் வந்து மிக முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாகவும், பாகிஸ்தானுக்கு சாலிடாரிட்டி பாகிஸ்தானுக்கு குறிப்பாக காஷ்மீர் பிரச்சனையில் அடுத்து வேறு ஒரு பிளான், அதாவது என்ன மாதிரி பத்திரிகைகள் சொல்கிறாங்க அப்படின்னா, மேபி வேறு ஏதாவது உள்ள நுழைஞ்சு தாக்கல் நடத்த முடியுமான்ற அளவு வரைக்கும் திட்டங்கள் தீட்டப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இனி அடுத்த கட்ட நிகழ்வு இது வந்து இந்தியாவுக்கு 3வது ஒரு செக். இது பிப்ரவரி 5ஆம் தேதி நடந்தது. சரி, இப்போ நம்ம காசாவுக்குள்ளே போகணும் அப்படின்னா, காசாவில் குறிப்பாக ஐநானுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இன சுத்திகரிப்பு செய்யும் முயற்சியை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தவிர்க்க வேண்டும். தீர்வுகளை தேடும் நேரத்தில் பிரச்சனையை பேசக்கூடாது, மோசமாக்கக்கூடாது. 2 நாடுகளும் தீர்வை நம்ம உறுதி பண்ண வேண்டும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இன்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த அறிவிப்பு எல்லார் மத்தியிலும் ஏதோ ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறது. என்ன சந்தேகம் என்றால், நாங்கள் காசா ஸ்ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் இராணுவத்தை அனுப்ப விரும்பலை, ஆனால் இந்த காசா ஸ்ட்ரிப்பை முழுமையாக ஒரு ஃபைட்டிங்லாம் முடித்து ஒரு கன்க்ளூஷன் வரும், அதுதான் ரொம்ப முக்கியம். யுனைடெட் ஸ்டேட் பை இஸ்ரேல் அட் த கன்க்ளூஷன் ஆஃப் ஃபைட்டிங்னு போட்டிருக்காங்க. அப்போ எல்லாம் முடிஞ்சு ஒரு கன்க்ளூஷன் வந்ததுக்கப்புறம், ஒட்டுமொத்தமாக காசா முடிச்சதுக்கப்புறம் அது எங்ககிட்ட ஒப்படைப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், இது பகுதியில் நவீன வீடுகளும் பாதுகாப்பான அழகான சமூகங்களையும் குடியமர்த்தப்பட்டிருக்காங்க, ஏற்கனவே குடியமர்த்தப்பட்டிருப்பவங்களையும் நாங்கள் கொண்டு வந்து புதிய முறையில் உண்மையில் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் சுதந்திரமாகவும் இருக்க வாய்ப்பு கிடைக்கும். உலகம் முழுவதிலும் இருந்து சிறந்த மேம்பாட்டுக்கான குழுக்களுடன் பணிபுரியும் யுஎஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த மிகப்பெரிய ஒரு சுதந்திர தாங்கத்தை அவங்க உணருவாங்க, ரொம்ப அமைதியாக விரும்புவாங்கன்றாங்க. அப்போ இந்த வார்த்தையின் அர்த்தங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இன்று கேண்டஸ் அவர்கள் இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டீம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னிலிருந்தே மக்களை, விருப்பப்படுகிற மக்களை வெளியேற்றுறதுக்காக நம்ம ஒரு டீம் ரெடி பண்ணணுன்றாங்க. இன்னொரு ஆங்கிள் என்ன சொல்கிறாங்கன்னா, அயர்லாந்தையும் ஸ்பெயினும் ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால நீங்கள் ரொம்ப விருப்பமாக தான் நீங்கள் இந்த மக்களை உள்ளே வாங்கிக்கோ, உங்கள் நாட்டுக்குள்ளே அழைச்சிக்கோங்க, அது ஒன்றும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்டையும் பேசியிருக்காங்க. அப்போ எல்லாத்தையும் நம்ம சுற்றி வளைச்சி பார்க்கும்போது மறுபடியும் காசாவுக்குள்ளே சம்திங் வில் ஹேப்பன். ஆனால் காசாவுக்குள்ளே இன்னைக்கு காலையில் பார்த்த அப்படின்னா பெரிய ஒரு புயல் மாதிரி தாக்கிட்டு இருந்தது. அந்த டென்ட்டோட பதிவுகளோடு நீங்கள் பார்க்குறீங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 6 மாதத்தில் 1 வருஷத்தில் முடிக்கிற நிகழ்வுகள் அல்ல இது எல்லாமே. குறைஞ்சது 10 வருஷம் ஆகுன்றாங்க. ஏன்னா ஐநா ஏற்கனவே ஒரு மதிப்பீடு செஞ்சுருக்காங்க. அந்த மதிப்பீட்டில் லாஸ்ட் மந்த்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 50 டன் ஆஃப் கழிவுகள், கட்டிட கழிவுகள் இருக்குல்ல, அது வந்து எவ்வளோ இருக்குது, 50 டன் இருக்குன்றாங்க. இந்த 50 டன்னையும் ஒட்டுமொத்தமாக கிளியர் பண்ணிவிட்டு நம்ம புனரமைக்கணும், கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து அது இஸ்ரேலினுடைய பாமெல்லாம் நிறைய வெடிக்காமலாம் இருக்குது, நிறைய கட்டிடங்கள் சேர்ந்துருக்கிறது, நிறைய உறுதித்தன்மை. ஏன்னா அடியில் அவங்க அண்டர் கிரவுண்டெல்லாம் வெடி வச்சு தகர்த்துருக்குறாங்க. மறுபடியும் எந்தெந்த மண் வந்து உறுதித்தன்மை இருக்குது இல்லை அது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சி கட்டணும் அப்படின்னா, முழுமையாக பழைய நிலைமைக்கு வரணும் அப்படின்னா குறைஞ்சது 10 வருஷம், மேக்சிமம் 20 வருஷம் ஆயிரும்ன்றாங்க. இது ஒரு வார்த்தையில் முடியும். ஏன்னா கட்டிட கழிவுகளுக்கே 2 வருஷம் ஆயிரும்ன்றாங்க. சரி, எவ்வளோ செலவாகும் அப்ராக்சிமேட்டாக அப்படின்னா 50 பில்லியன் பக்கம் ஆகுன்றாங்க. யூஎன் வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பேர் அதுக்கு வேலை கிட்டத்தட்ட செலவு பண்ணணும் எல்லாமே பண்ணணும்னா, இன்னும் நிறைய பேர் 10,000 பேருக்கு மேலே புதைக்கப்பட்டிருக்கிற மக்களே இன்னும் கிடைக்கலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே அவங்க அமெரிக்கா தரப்பில் சொல்கிறது, இது 6 மாதத்தில் இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அந்த பக்கம் கட்டி கொடுத்துருவோம் அப்படின்றதெல்லாம் வந்து இப்போ நடக்கிற நிகழ்வு. இது போகும்,
ஒரு 10 வருஷம் போகும். ஏன்னா ஹமாஸ் தரப்பில் ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க தரப்பில் எதிர்ப்பு நடக்கும், மறுபடியும் யுத்தம் பண்ண வரும், உள்ளே போவாங்க. அது கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியுமா முடியாதா அது எல்லாமே இருக்கும். ஆனால் அமெரிக்கா தரப்பில் இன்னும் அதிகமான ஆயுதங்களை கூடிய சீக்கிரம் இஸ்ரேலுக்கு வந்து இறக்குறாங்க. அதுக்கான ஒப்புதல்கள் வந்து அன்றே கொடுக்கப்பட்டது. யுஎஸ் காங்கிரஸும் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. அதனால் மேபி ஒரு பெரிய பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்றது கண்கூடாக தெரியுது. ஜெருசலம் பத்திரிகைகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஜெரார்ட் கஸ்னர் அப்படின்றவர் தான் இதுக்கு மிக முக்கிய பங்காற்றிருக்கிறார் இந்த ட்ரம்ப்போட பிளானுக்குன்னு இருக்காங்க. இவாங்கா ட்ரம்ப் இருக்கிறார் இல்லையா, அதாவது ட்ரம்ப்போட பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவரோட மருமகன் இருக்கிறார்ல, மருமகன் வந்து ஜூஸ், இஸ்ரேலில் இருந்து போனவர் அவர். அதனால் அவர் தான் ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் சவுதிக்கும் நார்மல் ரிலேஷன்ஷிப் ஏற்படுறதுக்கு இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அந்த காலத்தில் ரொம்ப முயற்சி பண்ணார், அதுக்கு சக்ஸஸும் பண்ணார். மேபி அவர் பின்புலமாக இருக்கலாம்ன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் பேசிக்காகவே இங்கேருந்து ஜூஸாக போனார்ல, அதனால் ஜூஸ் மக்களுக்கு, அதனால தான் ட்ரம்ப் அவர்கள் இவ்வளோ மருமகம் பேச்சு அப்படியே உள்வாங்கிட்டு நீங்கள் ஃபுல்லாக அமெரிக்கா உதவி பண்ணுறதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எலெக்ஷன்லேயும் ரொம்ப பண்ணாங்க. ட்ரம்ப் வரதில் இன்னொரு மிக முக்கிய பங்கு ஜூஸுமே இருக்காங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், தெரிஞ்சது தெரியாமல் யார் ஆட்சி வந்தாலும் ஜூஸுடைய மக்கள் முக்கிய பொறுப்பில் 70% இருப்பாங்க. எல்லாருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை நம்ம எடுத்து பேக் போன்லாம் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் ஏதோ ஒரு வகையில் அவங்க உடம்புல ஜூஸோட ரத்தம் ஓடிட்டு இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 60%ஆவது அங்கே யூதர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. யார்? அமெரிக்காவுடைய காங்கிரஸில் தொடங்கி அமைச்சரவையில் தொடங்கி மிக முக்கிய பொறுப்பில் எல்லாருமே இருப்பாங்க. அது பைடன் நிர்வாகமாக இருந்தாலும் சரி, அது வந்து ட்ரம்ப் நிர்வாகமாக இருந்தாலும் சரி. பைடன் நிர்வாகம் வீழ்ச்சி விட்டுறதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் அவர் வந்து கொஞ்சம் நெதன்யாகு அவர்களுக்கு சார்பாக நடந்து கொள்ளவில்லை அப்படின்னு இன்னொரு ஆங்கிள்லையும் சொல்லப்படுகிறது. அது இல்லாமல் வாழ்க்கை செலவுகள் அதெல்லாம் இன்னொரு பக்கம் நிறைய அதிகமாகிடுச்சு இல்லை, அது இன்னொரு ஆங்கிள் கூட பார்க்கலாம் நம்ம. ஸோ ட்ரம்ப் அவர்கள் யுஎஸ் எய்டு இருக்காங்க இல்லையா, யுஎஸ் எய்டை பற்றி ரொம்ப டாருன்ட்டு மீடியாவுக்கு பணம் கொடுத்து தான் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையா ஃபுல்லாக பூஸ்ட் பண்ணி டெமோக்ராட்டிக் வந்து டெமோக்ரஸியை வளர்த்திருக்காங்களா அப்படின்ற மாதிரியும். ஒரு பத்திரிகை மட்டுமே 8 மில்லியன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இன்னும் அடுத்தடுத்த பத்திரிகைகள்லாம் என்ன சொல்கிறது, இதுதான் இவங்க வளர்த்த ஜனநாயகமா அப்படின்ற கேள்விகள்லாம் கேட்டப்படுது. இன்றைக்கி பிபிசி ஓடி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா பிபிசி வந்து எல்லா நாட்டிலையும் அது பெரிய பிரச்சனை, இந்தியாவிலையும் சொல்லவே தேவையில்லை. அதனால் அந்த பிபிசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஃப்ரீ ப்ரெஸ்னுடைய சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம் என்பது சுதந்திரமும் ஜனநாயகம் தான். 75% கண்ட்ரியில் நாங்கள் இந்த சுதந்திரத்தை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். எங்களுடைய பிபிசி மீடியா ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் லோக்கல் மீடியாவோட சப்போர்ட் பண்ணி ரொம்ப ட்ரஸ்டடாக இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி பீப்புள் மோஸ்ட் இன் நீட், அவங்களுக்கு என்ன தேவையோ என்ன தேவையோ அவங்களுக்கு நான் கொடுத்துருந்தோன்னு சொல்லிட்டு 2023-24 8% ஆஃப் இன்கம்மை இப்போ யார் நிறுத்தினது அப்படின்னா டெம்பரரியாக அமெரிக்கா வந்து ஃபண்டிங்கை நிறுத்தி வைத்திருக்காங்க. இந்த ஃபண்டிங் நிறுத்தினதுனால எங்களுடைய வேலைகள் அடுத்தடுத்து பாதிக்கப்படும் சொல்லிட்டு ஃபைனல் பாயிண்ட் தான் முக்கியம். எங்களுடைய இன்டர்நேஷ்னல் சேரிட்டி அப்படின்றது வேறு, அது வந்து கம்ப்ளீட்லி செப்பரேட் ஃப்ரம் பிபிசி நியூஸ். அவங்க கொடுத்தது இன்டர்நேஷ்னல் சேரிட்டி, நாங்கள் டொனேஷன் வேலைலாம் பார்த்துட்ருக்கோன்றது ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த ஃபண்டிங் நிறுத்தினதில் பிபிசியும் பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்றாங்க. அப்போ பிபிசியும் பெரிய அளவுக்கு வாங்கியிருக்கோம். ஒன்று பொலிட்டிக்கோ, இன்னொன்று பிபிசி இவங்க மட்டும் வாங்கலை, யுஎஸ் எய்டுகிட்ட மட்டும் வாங்கலை, ஒரு லிஸ்ட்டே வெளியிட்டிருக்காங்க பிபிசி வாங்கினது. ஸ்வீடன் பத்திரிகைகள்கிட்டையும் ஸ்வீடன் நாட்டுக்கிட்டையும் வாங்கியிருக்காங்க. மொத்தம் ஒரு 12 நிறுவனங்கள் சொல்கிறாங்க. இந்த 12 நிறுவனங்கள்கிட்டையும் பிபிசி பெரிய அளவுக்கு ஃபண்டு வாங்கியிருக்காங்க. அந்த ஃபண்டு வாங்கி தான் பெருசாக ரன் பண்ணியிருக்காங்க. ஓடி வந்து நீ கத்தி கதறாங்க, ஃபண்டிங் நிறுத்திட்டாங்க, இதுக்கப்புறம் நாங்கள் நிறைய பேர்த்து எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும், மற்ற நாட்டில் எங்களால் ரன் பண்ண முடியாது. அதுக்கு ரொம்ப காரணம் என்னென்னா, இனி பத்திரிகை சுதந்திரம் காக்கப்படுமா, அப்போ அமெரிக்காவுடைய ஃபண்டு நிறுத்தினதுனால இதை நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். நம்ம யுஎஸ் எய்டு வந்து பத்திரிகை சுதந்திரம் வந்து இப்போ பாதிக்கப்படுதுன்ற அளவுக்கு வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. நம்ம போன பதிவிலே பார்த்துட்டோம் இவங்களோட அல்சாட்டியம் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். நம்ம வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, 2027 நாங்கள் வேணால் பரிசீலிக்கிறோம், ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன், முழுமையாக நீங்கள் எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணுன்றாங்க. ஐயா நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஏற்கனவே அது உங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த நிறுவனம் எதுவாக இருந்தாலும் அமெரிக்கா தடைன்னா எல்லாரும் ஓடி வந்து தடைன்றீங்க. இன்னும் வேறு என்ன அங்கே இல்லாமல் இருக்குது சொல்லுங்கள், வேறு என்ன இல்லாமல் இருக்குது? ஏற்கனவே உங்கள் கட்டுப்பாடு தான் இருக்குது. 2027 அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாத்தையுமே முழு அமெரிக்க நபர்களை வேலையில் அமர்த்தினா மட்டும்தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை நான் வந்து
மீதி பாதுகாக்கிறது மீதி எல்லாத்தையும் நான் பண்ணுவேன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜெலன்ஸ்கி பேசுகிறதுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னா அது பெரிய விஷயந்தாங்க. ஏன்னா ஜெலன்ஸ்கி எங்களுக்கு மறுபடியும் அணு ஆயுதம் வேணும் அப்படின்றதுக்கு இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்காக ட்ரம்ப் ஒரு நியமிச்சார் இல்லையா, இந்த கெய்ட் கெலாக் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, தெரிந்தோ தெரியாமலோ ஜெலன்ஸ்கி கிட்டலாம் சரி உக்ரைன்கிட்டையும் ஒரு சின்ன அணு ஆயுதம் கூட கொடுக்க முடியாது, அதெல்லாம் வந்து தவறுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, அவர் பேசுகிறதும் ஒரு பாயிண்ட்டாக நினச்சி பதிலெலாம் கொடுக்குறாங்களே அப்படின்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். ஓஹோ, ஏதோ நம்ம தான் விளையாட்டு செய்திகளாக நினச்சிட்டு இருக்கிறோம், பட் அவங்களாம் சீரியஸாகவே ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க போல். இன்னொரு மேஜர் ட்ராபேக் என்னென்னா, இப்போ ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு ஒரு ஃபைனலைஸ் பண்ணி வைத்திருக்காங்களாம் அப்படின்னு டெய்லி மெயில் பத்திரிக்கை சொல்கிறாங்க. நான் சொல்ல, டெய்லி மெயில் பத்திரிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா, நேட்டோ நாடுகளில் உக்ரைன் இணையிறதை நாங்கள் டோட்டலாக கேன்சல் பண்ணிடுறோம். ஒன்று கியூ வந்து குருக்ஸ் ரீஜியன் வந்து வெளியேற சொல்கிறாங்க. அடுத்து வந்து மின்ஸ்க் ஒப்பந்தத்தின்படி அந்த நாடு குறிப்பாக அந்த டான்பாக்ஸ் அந்த 3 ரீஜன் இருக்குல்ல, அது இப்போதைக்கு அந்தந்த பொசிஷனில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டீமிலிட்டரைஸ் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பாவில் அந்த நான்-யூஎஸ் ட்ரூப் வந்து ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல அப்பயும் அமெரிக்காவோட ட்ரூப் நிறுத்தாது, ஐரோப்பாவுடைய ட்ரூப் வேணால் டீமிலிட்டரைஸ் ஜோன் இந்த போலந்து இந்த பகுதியெலாம் இருக்குல்ல அந்த இடத்துல வேணால் அவர் நிறுத்திக்கலாம். இல்லை நீங்கள் இந்த குருக்ஸ் ரீஜன்லாம் மற்ற பகுதியில் அந்த இடத்துல கூட நிறுத்திக்கலாம். அதுக்கான பேச்சுவார்த்தை வந்து தயாராக இருக்கும். ஆனால் மறுபடியும் அந்த எனர்ஜி மீது போடப்படுகிற தடைகளை நீக்கணுன்ற மாதிரி வந்து ஃபைனலிஸ்ட் வந்திருக்காங்களாம். இது நார்மலாக ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? ஆனால் இந்த பேச்சுவார்த்தை இதை நோக்கி தான் போகுதுன்றதில் இன்னொரு ஆங்கிலையும் நம்ம பார்த்துடலாம். இது ரஷ்யாவுக்கு இன்னொரு சக்ஸஸ் என்னன்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி கூட ஜெர்மனுடைய சான்சலர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, புதிய சான்சலர்னா அடுத்த சான்சலர் போட்டியிடவர் வந்து ஃப்ரெட்ரிக்சன் மெர்ஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, இதுக்கப்புறம் நம்ம ஏன் அமெரிக்காவை சார்ந்திருக்கணும், எங்கேயோ இருக்கிற எலன் மஸ்க் ஓடி வந்து இங்கே நம்மளெல்லாம் மிரட்டுறாரு, நம்ம ஏன் பயப்படணும், எதுக்கு பயப்படணும், இதுக்கப்புறம் நம்ம தனியாக ஐரோப்பா தனித்து நிற்க வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, இந்த டைலாக்குக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே பாருங்கள். நேற்று நான் உங்ககிட்ட யூஎஸ்னு எடுத்து பாருங்கள், ரஷ்யாவுடைய டாலர் எவ்வளோ சொல்கிறேன், 97.63 சொன்னால் இன்றைக்கி பாருங்கள் 96.90 கிட்டத்தட்ட வந்துடும். அப்போ ஒரு நாளைக்கு ₹1 வேல்யூ அளவுக்கு ₹1 குறையுது அப்படின்னா பெரிய விஷயங்க. இந்தியா பாருங்கள், ஆனால் இன்றுமே இன்றைக்கி பாருங்கள் 87.66, நேற்று 87.33. இன்னும் நம்ம பாயிண்ட் 30 பைசா 30-40 பைசா அளவுக்கு இழந்துகிட்டே இருக்கிறோம். இன்னும் ஸ்டடி பண்ணவே முடியல. முதலீட்டாளர்கள் வெளியேறாங்க, பட் ஆனால் அங்கே ரஷ்யா வந்து டெவலப் ஆகிட்டு இருக்காங்க தொடர்ந்து. அங்கே இவங்க கொடுக்குற ப்ரெஷர்னால ஐரோப்பா வந்து தனித்து முடிவெடுக்கணும் அப்படின்னாவே என்ன அர்த்தம், நாங்கள் ரஷ்யாவை சார்ந்து போகிறோன்ற அடிப்படையில் முதலீட்டாளர்கள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. இதில் இன்னொரு பேட் நியூஸ் ரஷ்யாவுக்கு என்னென்னா, நிறைய எண்ணெய் கிணறுகள் மீது தாக்கல் நடத்தப்பட்டும் அவங்களுடைய மதிப்பு உயருது அப்படின்னா பெரிய விஷயந்தான். ஃபைனலாக அந்த வீடியோவோட கிளைமேக்ஸ் இனிமேல் தாறுமாறு தர்பார் தான். ஏன்னா அல் ஜசீரா போன்ற பத்திரிகைகள்லாம் உக்ரைனுடைய செய்திகள் இன்டெலிஜென்ஸோட நியூஸ் அப்படியே சொல்லியிருக்காங்க. எங்கள் வடகொரிய வீரர்கள் இருக்காங்கல்ல, வடகொரிய வீரர்கள் எல்லை பகுதியில் இப்படி நிறுத்திடுறாங்க, 2 பேர் இருப்பாங்க. திடீர்னு வடகொரிய வீரர்கள் திரும்பி சுடு அப்படின்னும் போது திரும்பி பார்த்தா ஆள் இருக்க மாட்டாங்களாம். எடுத்தாருன்னா டக்குன்னு ஓடி போய் ஆள் டிஸப்பியரான். இந்த படத்தெல்லாம் வந்து திடீர்னு மறைஞ்சு போயிடுவாங்கல்ல, அந்த மாதிரி திடீர்னு மறைஞ்சு போயிடுறாங்களாம் வடகொரிய வீரர்கள். நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, அவங்க தான் எல்லை பகுதியில் இப்போ சண்டை இல்லைன்னு ஏற்கனவே கிளம்பிட்டாங்களே 1 வாரத்துக்கு முன்னாடியே, இன்னும் அங்கே சண்டையிட்டு மறைஞ்சு போயிட்டு இருக்காங்களா? அது சம்பவம் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து சீரியஸான செய்தியோ இல்லை விளையாட்டு செய்தியோ. அடுத்து இன்னொரு செய்தி, உக்ரைன் வந்து வடகொரியா புகழ்கிறாங்க. சமீப காலமாக வடகொரியானுடைய லாங் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் அக்யூரேட்டாக தாக்கம் நடத்துகிறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 50லேருந்து 100 மீட்டருக்குள்ளார அக்யூரேசியாக தாக்கம் நடத்துகிறாங்க. வடகொரியாவுடைய K-23, K-23A, K-24 எல்லாமே 2023 ரொம்ப பெருசாக சாதிக்கலை, சும்மா நமுத்து போன பட்டாசு மாதிரி தான் இருந்தது. ஆனால் சமீப காலமாக ரொம்ப அக்யூரேட்டாக தாக்கல் நடத்துகிறாங்க. இதுக்கு முன்னாலாம் 1லேருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்துவாங்களாம். இங்கே குண்டு போகணுன்னா 3 கிலோமீட்டர் தள்ளி போய் விடுமா. ஆனால் இப்போ ரொம்ப ஷார்ப்பாகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நமுத்து போன பட்டாசுக்கு வந்த வாழ்க்கையை பற்றியா? இதுக்கு முன்பு இவங்க தான்பா வடகொரியானுடைய ஏவுகணையாக கொடுங்கப்பா, ஒன்றுமே இல்லை. அதுவும் ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, திரும்பி மாஸ்கோவுக்குள்ளே போய் தாக்குதல் நடந்துச்சிருச்சுன்னாங்க. யார்? யூகே இன்டெலிஜென்ட்டு. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, அக்யூரேசியாக நடக்குதுன்றாங்க. அதாவது ரஷ்யானுடைய ஆயுதம் வேஸ்ட்டு, வடகொரியா ஆயுதம் சூப்பர் அப்படி சொல்ல வராங்க. நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த உள்ள அரசியலை இல்லையா? சரி, ஓகே. இன்றைக்கி சம்பவம் சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.